Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இந்த மாதிரி கேவலமான பர்சனுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா நீங்களாம் எதுக்கு அரசியல்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இதுவரையும் நான் போராடின போராட்டம் வந்து கொஞ்சம் நஞ்சமானது இல்லை. டெய்லி அழுகும் கண்ணீருமா தான் இருக்கு. பாப்பா உங்களை யாருமே சும்மாவே விடாது. அந்த குடும்பம் அழிஞ்சு போயிடும். ஏன்னா என் வாழ்க்கையை அவ்வளோ என் வயிறு எரியுது. என் வாழ்க்கையை கெடுத்து என்னை மிரட்டி என்னை சாவடிக்கிறதுக்கு ஆள் வச்சு என் கர்ப்பத்தை கலைச்சி இவ்வளோ பண்ணவன். சென்னை ஆவடி அடுத்த திருநின்றவூர் அருகே நத்தம்பேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் திவ்யா. இவருக்கு கடந்த 2011ஆம் ஆண்டு திருமணமானது. 3 ஆண்டுகளிலேயே கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் விவாகரத்து பெறுவதற்காக திருநின்றவூரைச் சேர்ந்த முகுந்தன் என்ற வழக்கறிஞரை 2015ஆம் ஆண்டு அணுகினார். ஒரு வழக்கறிஞராக அப்பெண்ணுக்கு சட்ட ஆலோசனைகளை வழங்கி வழிகாட்டுவதற்கு பதிலாக ஆறுதலாக பேசி எல்லை மீற ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. மிகுந்த அக்கறையும் அன்பையும் பொழிந்த வழக்கறிஞர் முகுந்தன், உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்ததோ நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என நம்பிக்கை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து படிக்காதவன் படத்தில் ரஜினியை காப்பாற்ற சிவாஜி கணேசன் பல சட்ட புத்தகங்களை தேடி தேடி படித்துவிட்டு நீதிமன்றத்தில் வாதாடச் செல்வாரே, அப்படி பல சட்ட புத்தகங்களையெல்லாம் இரவு பகல் பார்க்காமல் கண்விழித்து படித்து 2019ஆம் ஆண்டு திருவள்ளூர் நீதிமன்றத்தில் திவ்யாவுக்கும் அவரது கணவருக்கும் விவாகரத்து பெற்றுக் கொடுத்துள்ளார். பிறகு 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி சென்னை பெசன்ட் நகரில் உள்ள திருச்சபையில் திவ்யாவின் உறவினர்கள் மற்றும் முகுந்தனின் நண்பர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து திவ்யா கர்ப்பமானதும், எனக்கு தற்போது போதிய வருமானம் இல்லாத காரணத்தால் தற்போது கருவை கலைத்து விடலாம் என திவ்யாவின் மனதை மாற்றி அதற்கான மாத்திரைகளை வாங்கி கொடுத்து அந்த கருவை முகுந்தன் கலைக்கச் செய்தார் எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது. தொடர்ந்து தனது கருவை கலைத்து வந்ததாகவும், இதுகுறித்து கேட்டபோது தன்னை கொல்ல சதித்திட்டம் தீட்டியதாகவும் வீடியோ வெளியிட்டிருக்கும் திவ்யா, தனக்கு தெரியாமல் முகுந்தன் வேறு ஒரு பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றி விட்டதாகவும், இதுகுறித்து பட்டாபிராம் அனைத்து மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஷோபா தேவியிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், இதனால் தனக்கு நேரிடும் எந்த ஆபத்திற்கும் முகுந்தன் மற்றும் அவரது குடும்பத்தினர் அரசியல் பின்னணிதான் காரணம் என அதிர்ச்சி வீடியோ வெளியிட்டவர் தற்போது தனியார் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. கண்டிப்பா என்னை வந்து இன்னைக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனால் ஆல்டர்னேட் எஃப்ஐஆர் போடுறேன்னு சொன்னாங்க. அங்கே போனால் 2 மாதம் ஆகும் கோர்ட்டுக்கு போகணுன்றாங்க. அப்புறம் என்னையே கொஸ்டின் கேட்குறாங்க, என்னம்மா பொறுமையாக தான்மா நடக்கும், நான் இப்போ என்னை சாவடிக்கிறான்னு மெத்தல். இப்போ வரையுமே அவங்களுக்கு அதுக்கு ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. அவனை ஒரு நாள் கூட என்கொயரிக்கு கூப்பிடவே இல்லைங்க. அப்போ என்கிட்ட திமுறா பேசுகிறாங்க. தயவுசெய்து சொல்கிற மக்கள், எனக்கு ஒரு நியாயத்தை கொடுங்க. இப்படிப்பட்ட கட்சி அரசியலில் வரவே கூடாது. லைவாக நான் இப்போ வந்து இந்த வீடியோ எல்லாருக்கும் சென்ட் பண்ணுறேன். அவன் தம்பி வந்து சொல்கிறான், அந்த ஆடியோவை நான் காட்டவே இல்லை, நான் மிரட்டவே இல்லைன்னு போய் சொல்கிறேன். என்னால் தாங்க முடியல. அப்போது போலீஸ்காரங்களும் வந்து அவங்களுக்கு தான் உடந்தையாகவே இருக்கிறாங்க. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஒரு விஷயம் சொல்கிறான்னா என்ன சொல்கிறான்னு கேட்காம எவிடன்ஸ் இருக்கா, நான் எப்படிங்க என்கிட்ட மிரட்டுறாங்க, எவிடன்ஸ் இருக்கா, கடைக்கு வந்து போன வீடியோ இருக்கு, ஆடியோ வந்து கொஞ்சம் பழைய கேமரானால கரகரன்னு சவுண்டு தான் கேட்குது. என்னால் ஆடியோ எடுக்கிறேன், இன்னைக்கு வந்து லைட்டா கேட்குது. இது குறித்து திவ்யா காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் தொடர்ந்து வழக்கறிஞர் முகுந்தனுக்கு தெரிந்த டாக்டர்களை வைத்து தனது கர்ப்பத்தை கலைத்ததாகவும், இதுகுறித்து கேட்டபோது தனக்கு அரசியல் செல்வாக்கு உள்ளதாகவும் மிரட்டியதோடு பலமுறை விபத்து போல செட்டிங் செய்து கொலை செய்ய முயற்சித்ததாகவும் தனது புகாரில் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ KS ரவிச்சந்திரனின் மனைவியின் தங்கை மகன் திமுகவில் பொறுப்பில் இருக்கும் அட்வொகேட் தான். அதனால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு அமைச்சரை தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும் என ஏற்கனவே எடுத்த போட்டோக்களையெல்லாம் காண்பித்து, நீ எங்கு சென்று புகார் கொடுத்தாலும் என்னை எதுவும் செய்ய முடியாது என மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் புகாரில் திவ்யா கூறும் போது,
18/11/2025 அன்று செல்போனில் தொடர்பு கொண்ட பெண் ஒருவர், என் வீட்டுக்காரு கூட போட்டோ எடுக்க நீ யாரு, உனக்கு என்ன தகுதி இருக்கு என கேட்டார். நானும் நீங்கள் ஏதோ தவறான எண்ணை அழைத்து பேசுகிறீர்கள் என்றேன். அதற்கு அவர், முகுந்தன் தான் எனது கணவர், எங்களுக்கு 27/11/2024 வில்லிவாக்கத்தில் திருமணமாகி 3 மாத பெண் குழந்தை உள்ளது என்று கூறினார். இதை கேட்டு நான் பெரும் அதிர்ச்சி அடைந்தேன். இது குறித்து அன்றே நான் முகுந்தனிடம் கேட்டபோது அவர் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல், ஆமாம், திருமணமாகி குழந்தை இருக்கு என ஒப்புக்கொண்டார். அதை கேட்டு நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானேன். மேலும் 12/1/2026 அன்று பிரபல தனியார் கல்லூரி அருகில் உள்ள விளையாட்டு திடலுக்கு அவரது நண்பர் கார்த்திக் என்பவரை அனுப்பி என்னை அங்கு அழைத்து வரச் செய்து, மீண்டும் என்னை மன்னித்துவிடு, நான் உன்னுடன் தான் வாழ்வேன், எனக்கு அந்த பெண்ணுடன் வாழ விருப்பமில்லை என கூறினார். விருப்பமில்லாமல் எப்படி குழந்தை வந்தது என நான் கேட்டேன். அதற்கு அவர், என் வீட்டார் என்னை வற்புறுத்தி சொத்தில் எந்த பங்கும் தர மாட்டேன் என கூறி அவ்வாறு செய்ய வைத்தார்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். மேலும் 29/1/2026 அன்று காலை 11 மணியளவில் திருநின்றவூரில் உள்ள எனது அக்கா வீட்டுக்கு வந்து என்னிடமும் எனது அப்பா அம்மாவிடமும் என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்கள் மகளுடன் தான் வாழ்வேன் என்றும் நீங்கள் எந்தவிதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்றும் திருமண வீடியோவை எதிலும் அப்லோடு செய்ய வேண்டாம் என்றும் என்னிடம் கூறிவிட்டு சென்றுவிட்டார். இவரின் செயல்களின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. இவரால் என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று எனக்கு தினம் தினம் பயமாக உள்ளது. நான் எனது சில நண்பர்களின் துணையுடன் திருநின்றவூர் காவல் நிலையத்தில் இவர் மீது புகார் அளித்தேன். ஆனால் எனக்கு உதவிய நண்பர்கள் வீட்டுக்கு முகுந்தனும் அவரது நண்பர் சேட்டு என்கிற வசந்தகுமார் என்பவரும் சென்று அவளுக்கு உதவினால் நடப்பதே வேறு என்று அவர்களை மிரட்டி இருக்கிறார்கள். இவ்வாறு செல்வாக்குமிக்க இதுபோன்ற நபர்களிடம் இருந்து என்னை போன்று எளிய மக்களை காப்பாற்றுமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேற்படி முகுந்தன் மற்றும் அவரது நண்பர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இவர்களிடம் இருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்றும் உயிர் பயத்துடன் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் என புகார் அளித்துள்ளார். ஏற்கனவே 2026 பிப்ரவரி 11 ஆவடி காவல் ஆணையரிடம் புகார் அளித்திருக்கிறார். இதனை வைத்து பல சட்ட போராட்டங்களுக்கு பிறகு 2026 மார்ச் 4 வழக்கு பதிவு செய்து இன்ஸ்பெக்டர் ஷோபா தேவி தலைமையிலான பட்டாபிரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. என் வாழ்க்கை போனதுக்கு முதல் காரணம் எம்எல்ஏ ரவிச்சந்திரன், ஒரு எக்மோர்ல எம்எல்ஏவா இருந்தவர், எக்ஸ் எம்எல்ஏவா இருந்தார். அவங்க ஒய்ஃப் வந்து கஸ்தூரி ரவிச்சந்திரன், அவங்க சிஸ்டர் தீபா ராணி, அவங்க பையன் முகுந்தன் என் வீட்டுக்காரர். ஏன் நான் இவங்க பேர்லாம் ஃபர்ஸ்ட் சொல்றேன்னா, இவங்க எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஆளுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, என் பையனை எப்படி காப்பாற்றும் தெரியும், ஜட்ஜு காசு கொடுத்து விலைக்கு வாங்குவேன் வெறும் என்கிட்ட என் ரெக்கார்டு இருக்குங்க, அவன் சொல்லியிருக்கான், அந்த ஜட்ஜை கரெக்ட் பண்ணுவோம் நாங்கள், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பாதாளமான ஒரு பொண்ணு வாழ்க்கை கெடுத்து குட்டி செவராக்கி எனக்கு தெரியாம அபார்ஷன் பண்ணி, இது நான் எல்லாமே பொய்னா என் ஃபோனை எடுத்துக்கோங்க, என் ஃபோனை பாருங்க, எல்லா ரெக்கார்டும் என் ஃபோனில் இருக்கு. நான் அவ்வளோ மனசு வருத்தத்தில் இருக்கிறேன். நான் அப்படி சாதிக்கணும், இப்படி வரணும், இந்த மாதிரி ஒரு நாள் கடை வைக்கணும், பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் என் வாழ்க்கையில் வந்து ஒன்று ஒரு அடி எடுத்து வைக்கிற டைமில் குட்டி சவராக்கி என் மரியாதை அவன் எல்லாமே கூட்டினது அந்த ஃபேமிலியும் இந்த கட்சியும் தாங்க. ஒரு பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ணவன் கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சாகணும். இதனைத் தொடர்ந்துதான் தன்னுடைய இந்த நிலைக்கு முகுந்தனும் அவரது அரசியல் செல்வாக்குமுள்ள குடும்பத்தாரும் தான் காரணம் என வீடியோ வெளியிட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. திவ்யா தனியார் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வரும் நிலையில் தங்களுக்கு சிக்கல் ஏற்படும் என்பதால் வேறு வழியில்லாமல் தற்போது வழக்கறிஞர் முகுந்தனை கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டு அதிரடி நடவடிக்கை எடுத்து விட்டது போல தங்கப்பதக்கம் சிவாஜி கணேசன் ரேஞ்சுக்கு போலீசார் உலாவிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக ஆவடி செய்தியாளர் விக்னேஷ்.
Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.